லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். அப்பா செத்தாண்டா, இப்படி கொலகார பாவி செத்தாண்டா அப்படிதான் சொல்றாங்க. இது ஒரு பாப்புலர் ஒப்பீனியன். ஸோ அந்த ஒப்பீனியனுக்காக நான் பண்ண முடியாது. உங்களுக்கு துப்பாக்கி எதுக்குப்பா கொடுத்தாங்க? முதுகு சொரியறதுக்கா? லத்தி எதுக்கு கொடுத்தாங்க? முதுகு சொரியறதுக்கா? என்ன போலீஸ் சுட்டுவாங்களா? அவனை விட்டுட்டு தப்பிக்க விட்டாங்க. அவர் சாக வேண்டும், உயிர் பிழைத்து விடவே கூடாது என்றுதான் மறுபடியும் வெட்டுகிறாள் என்றால் இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ். போலீஸுக்கு எதுக்கு துப்பாக்கி கொடுத்துக்கிறாங்க? ஸோ எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸில் என்ன சார் சரண்டர் ஆனாரு, போய் கூட்டு போய் நீங்கள் கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை, அந்த நபர் சரண்டர் ஆன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னுடைய ரெக்கார்டில், போலீஸ் ரெக்கார்டில் நான் பார்க்கும்போது, கேள்விப்படும் போது இவருக்கு ஏற்கனவே 7 மர்டர் இருக்குது. ஒரு 3 மர்டர் என்னமோ அக்யூட்ல ஆயிடுன்னு சொல்றாங்க, மீதி மர்டர் ஒரு 4 பெண்டிங் சொல்றாங்க. இப்போ இந்த வழக்கில் அவர் ஒரு முக்கியமான குற்றவாளி. என்ன போலீஸ்ல போய் மாட்டிக்கிட்ட, நீ மூச்சிடாம போயிருந்தனா எவிடன்ஸே கிடைச்சிருக்கா, செஞ்சிருக்காது, ஈஸியாக அக்யூட்ல வந்திருக்கா, நீ வாட்ட போய் எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணீங்கன்னா உனக்கு தூக்கு உறுதி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆன்சம்படுகளை குற்றம் சாட்டப்பட்ட ரவுடி திருவெங்கடத்தை இப்போ போலீஸ் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டிருக்காரு. சரண்டர் ஆனவரை என்கவுண்டர் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ சமூக வலைதளங்கள்லாம் எழுப்பப்படுது. இந்த என்கவுண்டர் அவசியமா? இல்லை, நீங்க கேள்வி கேட்கறது எப்படிப்பட்ட ஒரு துணியில் இருக்கிறது அப்படின்னா, என்கவுண்டர் என்பது தனக்கு வேண்டாதவர்களை, பிடிக்காதவர்களை அல்லது ஒரு மோசமான குற்றவாளிகளை போலீஸார் அப்படியே பிடிச்சிட்டு போய் அல்லது பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஏதாவது நடந்ததுன்னு சொல்லி அவங்கள கொல்வது அப்படிங்கிற மாதிரி என்கவுண்டர்னா போய் கொன்றாங்க, நீங்க கொல்றீங்களே அது நியாயமா அப்படிங்கிற மாதிரி உங்க கேள்வியினுடைய துணி இருக்கிறது. உண்மையில் என்கவுண்டர் என்பது போலீஸு போய் அவங்கள கொலை செய்யறது இல்லை. அதாவது இவன் மோசமானவன், இனிமேல் உலகத்தில் இருக்கக்கூடாது, போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பண்ணது கூடியதுக்கு பேர் என்கவுண்டர் அல்ல. அந்த மாதிரி இல்லை. போலீஸ் அப்படி பண்ணோம்னா அது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே நீதி வழங்குவது போல ஆகும். போலீஸாருடைய கடமை என்னன்னா, ஏதாவது யாராவது நபர் பாதிக்கப்பட்டிருந்தால், ஒரு குற்றம் ஏற்பட்டிருந்தால் உரிய வழக்கு, உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் பதிவு செய்து உரிய முறையில் விசாரணை நடத்தி குற்றம் சுமத்தப்பட்டவரை அவரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தி ஃபுல் ட்ரையல் நடத்தி நீதிமன்றத்தில் தான் அவரை தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர காவல்துறை ஒரு தண்டனை கொடுக்க முடியாது. காவல்துறை தண்டனை கொடுக்கறதுக்கு பவரே கிடையாது. நீதிமன்றத்துக்கு தான் தண்டனை கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதனால நீங்க இப்படி போய் ஒரு போலீஸ்ல சரண்டர் ஆகி போலீஸ் கஸ்டடியில் வந்த திருவேங்கடம் என்ற இந்த நபரை நீங்கள் என்கவுண்டர் பண்றது நியாயமா அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க கேள்வி கேட்டது நியாயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ போலீஸுக்கு எதுக்கு லத்தி கொடுத்தாங்க? போலீஸுக்கு எதுக்கு துப்பாக்கி கொடுத்துக்கிறாங்க? ஸோ எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக நீங்க பலத்தை பிரயோகம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பட்டிருக்காங்க. இப்போ சாதாரண பொதுமக்களுக்கே கூட சில சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம், உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அப்படின்னு சொல்லி உங்களை பொதுமக்களுக்கே கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டு மக்களினுடைய உயிரையும் உடமையும் பாதுகாப்பதுதான் பிரதான பணி என்று ஒரு பணி கொடுக்கப்பட்டுள்ள காவல்துறை என்ற அமைப்பு சட்டம் ஒழுங்கை சரியாக நிலைநாட்டினால் மட்டும்தான் அரசாங்கம் செம்மனே செயல்பட முடியும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் அவர்கள் பல பிரயோகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று உணர்ந்த அந்த காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியன் பினல் கோட், இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றும் பொழுது ஒரு 8 விதமான சந்தர்ப்பங்களில் காவல்துறையினர் குறைந்தபட்ச பல பிரயோகம் அல்லது எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில மேக்சிமம் பவர், மேக்சிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இதுல தான் இப்போ இந்த வழக்குகளில் பாத்தீங்கன்னா, நம்ம நீங்களும் நானும் அந்த கேஸ் டைரி ஃபைல பார்க்கல. இப்போ எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப தெரியாது. ஓரளவுக்கு எனக்கு அதிகாரிகள் சில நபர்கள் மூலமாக தெரிய வந்த தகவல் பேரில் நீங்க பிரஸ்ல ரிப்போர்ட் பண்ணதை வச்சுட்டு நீங்க பேசுவீங்க. என்ன சார் சரண்டர் ஆனாரு, போய் கூட்டு போய் நீங்க கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை, அந்த நபர் சரண்டர் ஆன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னுடைய ரெக்கார்ட்ல, போலீஸ் ரெக்கார்ட்ல நான் பார்க்கும்போது, கேள்விப்படும் போது அல்லது எனக்கு உரிய நபர்கள் சொல்றது எப்படின்னா, யாரோ ஆள் மூலமா இங்க நான் பிடிச்சிருவேன், எப்படி பிடிச்சிருவோம் செஞ்சிருவோம் சொல்லிருப்பாங்க. பயந்துட்டு யாரோ ஒரு 3 நாள் எங்கேயோ வந்திருப்பாங்க. போலீஸ் கைது பண்ணாத சொல்லிதான் அவங்களோட ரெக்கார்டு இருக்கு. ஆன் ரெக்கார்ட்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் இந்த நபர்கள் 8 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று இருக்க தவிர அண்ணா காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனார்கள் அப்படின்னு ரெக்கார்டே இல்லை. அது டிஸ்பியூட், அது நீதிமன்றம் பார்த்து கொள்ளும். அவங்கள கைது பண்ண பிறகு அவங்கள ரிமாண்ட் பண்ணி
ஒரு 3-4 நாள் கழிச்ச பிறகு இப்போ 5 நாட்கள் போலீஸ் காவலில், போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க. போலீஸ் கஸ்டடியில் எடுத்த பிறகு உண்மையில் என்ன நடந்தது, யார் யாரெல்லாம் வந்தாங்க, இதுக்கு பின்புலத்தில் யார் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க, எப்படிலாம் வந்தீங்க, எந்த வெஹிக்கிள்லாம் வந்தீங்க, எப்படி மர்டர் பண்ணீங்க, யார் யார் எங்கெங்கே வெட்டினீங்க செஞ்சீங்க, அந்த வெப்பன்லாம் எங்கே இருக்குது என்று சொல்லி பல்வேறு கேள்விகளெல்லாம் கேட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதில் வந்தவங்களும் இவங்க தானா, ஏற்கனவே அரசியல்வாதிகள் அவங்க சும்மாவே வெறுவாயில மெல்லுவாங்க, அதில் கொஞ்சம் அவல் கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு உடனே என்ன செய்வாங்கன்னா இது வந்து பொய், இந்த சரண்டர் பண்ண அக்யூஸ்டு உடனே எப்படி சரண்டர் ஆவாங்க, சரண்டர் ஆகிட்டாங்கன்னா இப்போ யாரோ சொல்லி பொய்யான அக்யூஸ்ட் சரண்டர் ஆகிருக்காங்க, அவங்கள கைது பண்ணிருக்கீங்க அப்படின்னு அலிகேஷன். அவங்களுக்கு வேண்டியது அரசியல் லாபம், மற்றபடி உண்மை என்பது கண்டறிவது அவர்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது அவசியம் இல்லை. அரசியல் லாபம், ஓட்டு பிச்சை, ஓட்டு வேணும் பொதுமக்கள்கிட்ட, இப்படியா வாங்கணும் அப்படிங்கிறது அரசியல் கட்சியுடைய நோக்கம், எதிர்கட்சியுடைய நோக்கம். இப்போ இவங்களுக்கு கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் திருவேங்கடம் என்பவர், இவருக்கு ஏற்கனவே 7 மர்டர் இருக்குது. ஒரு 3 மர்டர் என்னமோ அக்யூட்ல சொல்றாங்க, மீதி மர்டர் ஒரு 4 பெண்டிங் சொல்றாங்க. இப்போ இந்த வழக்கில் அவர் ஒரு முக்கியமான குற்றவாளி. நீங்க ஏற்கனவே விஷுவல்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் தான் முதல்ல வெட்டினாரு, கொடூரமாக தாக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர். இவரை எங்க வெப்பன் இருக்கு அப்படிங்கும்போது அந்த வெட்டுவதற்கு பயன்படுத்திய சில அருவாள்கள், கத்திகள், அல்லது இவருடைய ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து குரூப் தானே, எல்லாம் ஒரு குரூப், அதுல தானே மோட்டிவே வந்தது அப்படின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பதுக்கி வச்சிருக்கோம், தோண்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா 25 எவிடன்ஸ் ஆக்ட்ல, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அது வந்து அட்மிசிபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா. கண்டிப்பா கேட்பாங்க நீதிமன்றத்தில். எதிரி வழக்கறிஞர் இருக்காங்க இல்லையா, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கண்டிப்பா கேட்பாருங்க, வெட்டினா சொல்றீங்களே, வெட்டின கத்தி இங்க சீஸ் பண்ணீங்களா, அப்ப கத்தியே இல்லை அப்படின்னா இது பொய் கேஸ் தானே அப்படிம்பாரு. அப்போ அதுக்கு விஷயமா போலீஸ் விசாரிச்சு அவன் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்க என்னை அழைத்து சென்றால் அந்த இடத்தில் நான் எங்கே அதை பதுக்கி வைத்திருக்கணும் அதை நான் எடுத்து உங்களிடம் ஆஜர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவார். அப்படி தான் காலைல ஒரு 5:30-6 மணிக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட்டு போய்க்கிறாங்க அந்த புழல் ஏரியாவில் ஒரு இடத்துக்கு. அங்க போகும்போது அந்த இடத்தில் நீங்க எடுத்து காமின்னு சொல்லும் போது ஒரு பள்ளம் தோண்டி போது துப்பாக்கி இருக்குது, அதுல எல்லாம் இருக்கு. நீங்க போட்டோலாம் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த இடத்துல அவனுக்கு முதலில் அவன் வந்து பெரிய கேஸு, பெரிய பிரச்சனையாரும், போலீஸ் பிடிச்சானா என்ன ஆகுதோ ஏதாவது தெரியல, அவங்களா பண்ணா ஏதாவது பண்ணிருக்கூடான்னு பயந்து சரண்டர் ஆகிற கூட இருக்கலாம். ஆனா போலீஸ் கார்டில் சரண்டர் இல்லை, அவர்கள் கைது செய்தார்கள் தான் இருக்கிறது. ஆனால் சப்சிக்வெண்ட்லி அவனை ரிமாண்ட் பண்ண பிறகு ஜெயில புழல் இருந்தான் பாருங்க, பல்வேறு விதமான குற்றவாளிகளை சந்தித்திருப்பான். கண்டிப்பாக எல்லாரும் பேசுவாங்க, என்ன போலீஸ்ல போய் மாட்டிக்கிட்ட, நீ மூச்சிடாம போயிருந்தனா எவிடன்ஸே கிடைச்சிருக்கா, செஞ்சிருக்காது, ஈஸியாக அக்யூட்ல வந்திருக்கா, நீ வாட்ட போய் எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணீங்கன்னா உனக்கு தூக்கு உறுதி, கண்டிப்பா தூக்கு உறுதி உனக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான மூலச்செலவை செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா செய்வாங்க, அங்க அப்படிதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு முதலில் இருந்த மனநிலை வேறு, இப்போ போலீஸ் கஸ்டடியில் வந்து இப்போ எடுக்க கொடுக்கும்போது ஒரு மனநிலை வேறு. ஸோ ஒரு துப்பாக்கி என்று இவன் கையில் வச்சிருக்கான், கள்ள துப்பாக்கி அப்படின்னா, இப்போ நமக்கு ஸ்டோரி அவங்க சொல்லக்கூடிய கதை, அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது போலீஸ் என்ன சொல்றாங்க, அங்க மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை, லைசன்ஸ் இல்லை, அது ஒரு கள்ள துப்பாக்கியை எடுத்து போலீஸை சுட முயன்றார். இவங்க சரண்டர் ஆயிரும் சொல்லி மறுபடியும் அரெஸ்ட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணாங்க. அவர் சுட எத்தனைத்தவுடன் வேற வழி இல்லாம தற்காப்புக்காக சுட்டார்கள் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட்ல இப்ப வருது. முன்னாடி ஓடுவதை தப்பிக்க எத்தனைத்தார் அப்படின்னு வருது. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஓட எத்தனைத்தார் அப்படின்னா இவங்க போலீஸ் சுடலாமா அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து முன்னாடி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு பழைய சட்டம் இருந்தது, அதுல சட்டப்பிரிவு 46(3) அதே மாதிரி இப்போ பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹீதா அப்படின்னு ஒரு சட்டம், அதுல சட்டப்பிரிவு 43. இதுல என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒரு நபர் ஆயுள் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால், அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி, இப்படிப்பட்ட குற்றம் செய்த அந்த குற்றவாளி கைது செய்யும் பொழுது அதை எதிர்த்தால், தடுத்தால், மீறினால், தப்பிக்க எத்தனைத்தால் போலீசார் பலப்பிரயோகம் செய்து கைது செய்யலாம். கைது செய்யும் நோக்கத்திற்காகவே பலப்பிரயோகம் செய்யலாம். அப்படி செய்கின்ற அந்த பலப்பிரயோகம் என்பது அவருடைய மரணம் வரை இட்டு சென்றால் கூட இட் இஸ் ஜஸ்டிஃபைடு, அது நியாயமானது, அது வந்து அந்த நீதிக்கு உரியது தான். அதுக்கு தண்டனை போலீஸுக்கு எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, சட்டப்பூர்வமான நடவடிக்கை அப்படின்னு கைது செய்வதற்காக புதுசா ஒரு சட்டத்துல 43 BNSS அதுல இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லிருக்காங்க, இப்ப சரியானது இல்லை,
அவர் தாக்க எத்தனைத்தார் துப்பாக்கி வச்சு கள்ள துப்பாக்கி வச்சு, அதனால நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பொதுமக்களில் உங்களுக்கு கூட நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கு, பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க, திடீர்னு ஒருத்தர் ராபர் வந்து ஒரு கொள்ளை செய்பவர் வந்து அந்த பெண்ணு கத்தியை காமிச்சு நகையை கொடுத்து கேட்கறாரு, தரமாட்டேங்கிறாங்க, கத்தியில குத்த போறாரு. நீங்க பக்கத்துல இருக்கீங்க, உங்களுக்கும் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் உண்டு. அதாவது தனிநபர் தற்காப்புரிமை. பக்கத்துல இருக்கிற நபரை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கும் அது அவருடைய உரிமை உங்களுக்கும் வந்து விடும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், அவரை போய் குத்தாத தடுக்க போறீங்கன்னா உங்களையும் குத்த வரான்னா உங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, அந்த பெண்ணினுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, உடமையை பாதுகாப்பதற்காக பழைய இந்திய தண்டனை சட்டத்தில் ஐபிசியில் செக்ஷன் 100, இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 38 பிரகாரம் நீங்க அவருடைய மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு, அதாவது அவர் வந்து உங்களை கத்தியில குத்த போறார் அல்ல அந்த பெண்ணை குத்த போறார், நீங்க உங்களுடைய தனிநபர் தற்காப்புரிமையை பயன்படுத்தாவிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது மரணம் விளைவிக்கப்பட்டு விடும். இஃப் ஐ ஆம் நாட் கோயிங் டு யூஸ் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ், டெத் வில் அதர்வைஸ் பி தி கான்சிக்வன்ஸ் என்று ஒரு இமினன்ட் அப்ரஹென்ஷன், அதாவது உடனடி பேராபத்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க அங்க இருக்கிற ஒரு பெரிய கல் எடுத்து மண்டையில ஓங்கி அடிச்சிடலாம், அல்லது வேற மாதிரி உங்ககிட்ட வேற ஏதாவது ஆயுதம் இருந்தா கூட அவனை தாக்கலாம், எப்படி கைட்டு தாக்கலாம், இப்படியா பண்ணலாம், உங்க உயிரை காப்பாற்றுவதற்காக அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய. அப்போ இப்போ உள்ள செக்ஷன் 38 பிஎன்எஸ்எஸ் பிரகாரம் தனிநபர் தற்காப்புரிமையை பயன்படுத்தி உயிரை பாதுகாப்பதற்காக நீங்கள் அந்த உயிரை எடுப்பது அளவுக்கு நீங்கள் பலத்தை பெற வைக்கலாம். இங்க போலீஸ் திருவேங்கடத்துல நான் சுடலைன்னா அவன் சுட்டுருவான், சுட்டனா என் உயிர் போயிடும். So there is an imminent apprehension. If I am not going to use my right of private defense, my death will otherwise be the consequence. என்ற சூழ்நிலையில் போலீஸ் பல பிரயோகம் செய்து 2 ரவுண்ட் சுட்டிருக்காங்க, இறந்துட்டான். அதனால நீங்க சொன்ன மாதிரி என்ன சார் ஒரு சரண்டர் ஆனவர், அவரை போய் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் போது எடுத்து இப்படி என்கவுண்டர் நீங்க பண்ணீங்களே நியாயமா என்று சொன்னால், நீங்க பிரஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு இதுல நீங்க சொல்றீங்களே விசுவலைஸ் பண்ணி சொல்றீங்களே தவிர உண்மையில் சம்பவம் நடந்தது வேற மாதிரி. ஸோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணி காவல் அலுவலர்கள் அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதனால அவருக்கு மரணம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பழைய சட்டம் இந்திய பீனல் கோடு 100 பிரகாரமும் புதிய பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டப்பிரிவு 38 பிரகாரமும் ஜஸ்டிஃபைட். இதுல வந்து ஒரு ஆயுதங்களை காமிக்கிறதுக்காக கூட்டு போறாங்க, அப்ப அவருக்கு விலங்கு மாட்டிருக்க மாட்டாங்களா? சரியான கேள்வி இது. முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாதாரணமாக நான்லாம் போலீஸ்ல 1976 சேர்ந்துட்டேன். அப்பெல்லாம் நாங்கள் விலங்கு இருக்கும், காலையில் எழுந்துச்ச உடனே ரோல் கால் பார்த்த உடனே இத்தனை விலங்கு இருக்குது, கை விலங்கு கரெக்டாக இருக்குது, இத்தனை துப்பாக்கி இருக்குது கரெக்டாக இருக்குது, இத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக இருக்குது என்ற சொல்லலாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் நாங்கள் சென்ட்ரி லீவ் புக் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நீதியரசர், நம்ம தமிழ்நாட்டில் கூட டிஜிபியாக இருந்தாங்க ஒருத்தர், அவருடைய அண்ணன் அவர் கிருஷ்ணய்யர். அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன மனிதனை மாண்புடன் நடத்த வேண்டும், மனித குலத்தை, மனிதனை விலங்கால் இரும்பு சங்கிலியால் கெட்டுவது என்பது இதை விட ஒரு அனிமல் ட்ரீட் பண்றது மாதிரி இருக்குன்னா இதை விட மோசமான மனித உரிமை மீறல் இதே இருக்க முடியாது. இனிமேல் காவல்துறையினர் எந்த குற்றவாளியை கைது செய்தாலும் கை விலங்கு இடக்கூடாது, அப்படி கண்டிப்பாக எடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு நீங்க பண்ணுங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருந்தார். ஆனா இப்போ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற இந்த சட்டப்பிரிவை கொண்டு வந்த பிறகு அதே பழைய சட்டப்பிரிவு 46 சிஆர்பிசி இப்போ 43 பிஎன்எஸ்எஸ்ல இப்போ நான் கைது செய்வதற்காக வேண்டி உயிரை பறிக்கும் அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் சொன்னேன் இல்லையா, அதே சட்டப்பிரிவில் ஒரு உட்பிரிவில் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, கொலை, கொள்ளை, கூட்டுக்கொள்ளை, ரேப் அல்லது ஒரு குழந்தைகளுக்கு எதிரான அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ட்ரக் அஃபென்ஸ், டெரரிசம், இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு இறையாமைக்கு எதிரான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய குற்றங்கள், இப்படிப்பட்ட குற்றங்களை செய்தால் அல்லது ஏற்கனவே அவங்க ரிப்பீட் அஃபென்ஸ் இந்த மாதிரி குற்றங்களை ரிப்பீட்டாக பண்ணிட்டு மறுபடியும் பண்ணிட்டு இருக்கான்னா அல்லது கைதி எஸ்கேப் ஆயிட்டான்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவங்களுக்கு காவல்துறையினர் இவங்களுக்கு கைவிலங்கு இடலாம் அல்லது ஏதாவது தப்பிச்சிருவானோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணா கைவிலங்கு இடலாம். அப்படியே கண்டிப்பாக இடம்னு சொல்லல, யாருமே சொல்லல, கண்டிப்பாக சட்டமும் சொல்லாது அப்படி. இப்போ இந்த விஷயத்துல இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம 5 பேர் 10 பேர் நம்ம எல்லாம் ஒன்னா போறோம், ஒரு அக்யூஸ்டா எடுத்துட்டு போறோம் அவனை அப்படின்னு கையில நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, கையில பிடிச்சிட்டு போவாங்க அக்யூஸ்ட.
அவன் வந்து எடுத்து காமிக்கிறான். அப்போ 2 கையில் எடுத்து எப்படி காமிப்பான்? எந்த இடத்துல இருந்து போய் காமிப்பான்? காமிக்க முடியாது இல்லையா? அப்போ இவங்க ஒரு குட் ஃபெய்த்தில் இவன் தப்பிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி குட் ஃபெய்த்தில் அந்த இடத்துல அவன் தோண்டி எடுத்து காமிச்சனா சரி எடுத்து சீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. அதனால போலீஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஆனால் கிராஸ் நெக்லிஜென்ஸ், இவன் முன்னாடியே வரும்போது எங்கேயோ ட்ரை பண்ணி ஏதாவது ஓட ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அல்லது வேற மாதிரி இருந்தான் அப்படின்னா ஃபீல் பண்ணா, அதனால முன்னெச்சரிக்கையாக கைவிலங்கு இட்டு கொண்டு போயிருந்தால் தப்பே கிடையாது. நீதிமன்றம் ஒன்றும் கேட்காது, சட்டம் தான் வந்துருச்சு, புது சட்டக்கு வராது. ஆனால் அவங்க நினைத்தால் இவன் ஓட மாட்டான், தப்பிக்க மாட்டான், சரியா இருப்பான் நினைத்தால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சட்டம் இருக்கிறது. இந்த இன்ஸ்பெக்டர் அந்த கூட போன பார்ட்டி இவன் தப்பிக்க மாட்டான், எடுத்து தான் கொடுத்தானே போறான்னு பண்ணியிருப்பாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் துப்பாக்கி எடுத்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டமான ஒரு மரணத்தில் இந்த சம்பவம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க சில பேர் சொல்றாங்க பாருங்க, அரசியல்வாதிகள்லாம் சில லாயர்ஸ் கூட சொன்னாங்க, ஏன் கைவிலங்கிட்டு இருக்கலாமே, அப்ப போலீஸ் கிராஸ் ஃபெயிலியர் தானே, போலீஸ் என்ன பண்ணீங்க நீங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்படி இவங்கெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு போலீஸ் இல்லை. சட்டத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தில் when the officer has got a reasonable belief, நியாயமான ஒரு நம்பிக்கை அவர் மனசுல, இவர் தப்பிச்சிருவாரு, அசால்ட் பண்ணிடுவாரு அப்படி இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கலாம். அப்படிப்பட்ட நினைக்கல அந்த இன்ஸ்பெக்டர். ஆனா ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நாளைக்கு விசாரணை. இப்ப இந்த இதுல அப்படியே போறது இல்லை. ஏன்னா இதுல வந்து இப்படி எதிர் தாக்குதல் நடத்தி ஒரு மரணம் விளைவிக்கப்பட்ட பிறகு இந்த திருவேங்கடத்தினுடைய மரணத்தில் புழல் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பறந்த உடனே 176(1)A CRPC பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பிரகாரம் இப்போ உள்ள சட்டம் பிரகாரம், அதாவது பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதால அதுல என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்பிரிவு 196 பிரகாரம் ஜூரிசெக்ஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அதாவது அந்த அதிகார எல்லைக்கு உட்பட்ட ஜுடிஷியல் நீதித்துறை குற்றவியல் நடுவரிடம் இதை ஒரு ரிப்போர்ட்டை அனுப்புவாங்க. அந்த குற்றவியல் நடுவர் சம்பவ இடத்தில் சென்று எல்லாத்தையும் போய் பார்த்து, முன்னாடி எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாங்க, இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் போய் பார்த்து இது என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சுட்டு சாட்சிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்து அவர் தான் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு உள்ள பாடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அங்கே போய் ஒரு இன்கொஸ்ட் பிரேத விசாரணை பண்ணி அங்கே டாக்டருக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்க இன்கொஸ்ட் பண்ணி பாடியை உடற்கூறாய்வு செய்யுங்க அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒரு மரணம் விளைக்கப்பட்டிருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட டாக்டர் இருக்கணும், ஃபுல்லா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும், அதெல்லாம் அப்படியே சேமிப்பாங்க, கோர்ட்ல கேட்டா கொடுக்கணும், எந்த தப்பும் பண்ணல, எங்க காயம் இருந்தது, எத்தனை காயம் இருந்தது என்பதையெல்லாம் நிரூபிக்கணுங்க. எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல நீங்க சொன்ன மாதிரி இல்லையே, இந்த சூழ்நிலைகளை நான் விசாரணை மற்ற எல்லாம் பார்க்கும்போது மற்ற கான்சூல் இந்த கான்சூல் எல்லாம் விசாரிக்கும் போது அந்த இடத்துல வேற யாரும் இல்லை, போலீஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. பண்ணும்போது நீங்க கைவிலங்கு கண்டிப்பாக இட்டு சென்றிருக்க வேண்டும், நீங்கள் தவறிட்டீங்க, யூ ஆர் நெக்லிஜென்ட் என்று அறிக்கை கொடுத்தால் போலீஸ் மேல நடவடிக்கை எடுப்பார்கள் கண்டிப்பாக. அப்படி இல்லாம நீங்க கொடுத்த பவர் அப்படின்னா 10 பேர் இருக்கீங்கல்ல, அவனை டபார்னு மேல உறிஞ்சி போட்டு அமுக்கி பிடிச்சிருக்கலாமே, ஏன் சுடுற அளவுக்கு நீங்க போனீங்க, அவசரப்பட்டீங்களா, அப்ப எக்ஸஸ் ஃபோர்ஸ் என்று சொன்னால் போலீஸ் மேல நடவடிக்கை எடுப்பார்கள். இல்ல ஜஸ்டிஃபைட் சரியான சூழ்நிலையில் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்களே கை வச்சு சொல்லுங்க, நெஞ்சில உங்க கை வச்சு சொல்லுங்க. பொதுமக்களில் இப்போ ஒரு 90 பேரு அப்பா செத்தாண்டா, இப்படி கொலகார பாவி செத்தாண்டா அப்படிதான் சொல்றாங்க. இது ஒரு பாப்புலர் ஒப்பீனியன். ஸோ அந்த ஒப்பீனியனுக்காக நான் பண்ண முடியாது, அது இனிமேல் இப்படி நடக்காது, ஒரு பயம் இருக்கும், ஒரு டெட்டரன்ஸ் இருக்கும், ஒரு அச்ச உணர்வு, ஒரு அதிர்வலை அந்த சொசைட்டியில் வரும், இனிமேல் குற்றவாளிகள் பயப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது பண்ணல. எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத தருணத்தில் சடனா நடந்ததுதான் இந்த விஷயம். அதனால ஏதோ பிளான் பண்ணி போய் உயிரெடுப்பதற்காக கொண்டு சென்றால் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல கைவிலங்கு இட வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பது டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர். இதுல அவர் நினைச்சிருக்காரு தேவையில்லை என்று நினைத்திருக்காரு. 10 போலீஸ் இருக்காங்க, அவர் ஒரு ஆளு தான் போலீஸ்டையும் துப்பாக்கி இருக்கு. ஒருவேளை அவர் போலீஸை சுட்டுட்டு தப்பிச்சுட்டா கூட தமிழ்நாடு போலீஸுங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க், அவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது, நம்மளை எப்படியும் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம தப்பிச்சு பேர பிடிக்கிற தைரியம் அவருக்கு எப்படி வருது? அவன் என்ன ஒரு கொலையா பண்ணாங்க அந்த பையன்? திருவேங்கடம் என்பது 7-8 கொலை, நிறைய ஒரு 30-40 மற்ற வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள் அல்லது ஹர்ட் கேஸ் அப்படி நிறைய இருக்கு. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் இப்போ வீடியோ ஆதாரம் சரியா இருக்கு, சிசிடிவி கேமரா, இவரை தான் முதல் வெட்டுறாங்க, எல்லாம் சர்ற மாதிரியே வெட்டுறாங்க. ஸோ எல்லாருக்குமே கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கும்,
எல்லாருக்குமே 34ல ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்கு. அவர் சாக வேண்டும், உயிர் பிழைத்து விடவே கூடாது என்றுதான் மறுபடியும் வெட்டுகிறாள் என்றால் இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ். ஒரு கொலை செய்வதற்கு தண்டனை என்னன்னா ஆயுள் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிதான் அதுக்குள்ள இருக்கு. ஆனால் ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ்ல அரிதினும் அரிதான ஒரு வழக்காக இருந்தால் மரண தண்டனை ஸ்ட்ரெயிட்டா விதிக்கலாம் இருக்கு. இந்த கொலை குரூசம் மர்டர், கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு. அதுவும் நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு இந்திய தேசிய கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர், அது கட்சியில எவ்வளவு பெரிய கட்சி அல்லது சின்ன கட்சி எவ்வளவு மெம்பர் இருக்காங்க அதெல்லாம் இந்த இரஸ்பெக்ட் அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அவர் ஒரு தலைவர். இப்போதைக்கு அவரால் நிறைய பேர் பயனடைகிறார்கள், அவரை போற்றுபவர்கள், தலைவர் என்று போற்றுபவர்கள், அவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஈவன் வழக்கறிஞர்கள் கூட ஒரு வருஷத்துக்கு அவர் 20-30 வழக்கறிஞர்களை அவரே படிக்க வைக்காரு, சாப்பாடு போறாரு. அவரால் வழக்கறிஞரானவர்கள் ஒரு 500க்கும் மேற்பட்டவர் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கும்போது இப்படி கொடூரமாக கொலை செஞ்சனா கண்டிப்பா தூக்கு தண்டனை நம்ம கொடுப்பாங்க. அப்ப தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நீங்க ஒரு ரூமுக்குள்ள போட்டு ஒரு பூனைய உள்ள பூட்டி இந்த 4 கதவை அடைச்சிட்டு இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சு என்ன தெரியுமா, ஓடும் 4 மூளைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். 1 நிமிஷம் ஓடும், 2 நிமிஷம் ஓடும். அப்புறம் அடிக்கும் போது கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க. இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னா உங்க மேல பாயும். அதே மாதிரி நமக்கு வேற வழி இல்லை என்று சொன்னால் அவன் எப்படியாவது தப்பிக்குவது, எப்படியாவது நம்ம தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம், வெளிநாடு போயிடலாம், வெளி மாநிலத்துக்கு போயிடலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் அவன் மனசுல என்ன இன்ஸ்டிங்க்ட் இருந்தது, என்ன மாதிரி ஒரு இது மனநிலை இருந்தது என்பது நமக்கு தெரியாது. நம்ம இங்கிருந்து அப்படியே விசுவலைஸ் பண்ணி நம்ம பேச முடியாது. அவன் பண்ணிட்டான், அவன் சுடுறதுக்கு ட்ரை பண்ணான், சுட்டாச்சு. அதுக்காக போலீஸ் அவன் சுட்டு நம்ம வாங்கி காயப்பட்டு அவன் ஓடின பிறகு எங்கன்னா பிடிச்சிக்கலாம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு துப்பாக்கி எதுக்குப்பா கொடுத்தாங்க? முதுகு சொரியறதுக்கா? லத்தி எதுக்கு கொடுத்தாங்க? முதுகு சொரியறதுக்கா? என்ன போலீஸ் சுட்டுவாங்களா? அவனை விட்டுட்டு தப்பிக்க விட்டாங்க. வேணும்னே போலீஸ் தப்பிக்க விட்டாங்க அவனை, இவன் தான் முக்கியமான ஆளு, வேணும்னு தப்பிக்க விட்டாங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க இப்படியும் பேசுவீங்க, அப்படியும் பேசுவீங்க. சப்போஸ் உங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டால், யாரையாவது உங்களுக்கு வேண்டியவரை யாராவது கொலை செய்து விட்டால், அல்லது உங்க வீட்டில் மிகப்பெரிய ஒரு திருடு நடந்து விட்டால், அல்லது யாராவது ஒரு பெண்மணிக்கு ஏதாவது ஒரு எதிரான ஒரு குற்றம் நடைபெற்று விட்டால் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. சார் எப்படியாவது பிடிங்க சார் போலீஸ்பாங்க. அவன் போலீஸ் பிடிச்சு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்த உடனே போலீஸ் என்ன செய்யும்? சட்ட ஒழுங்கை மீறக்கூடாது. அதாவது ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்களாக ஒரு போலீஸை எடுத்துக்கோங்க. நீங்க போலீஸ் ஆஃபீஸரா கிரவுண்டை விட்டு வெளியே போகக்கூடாது, போன ஃபவுல் தானுங்க. அந்த விதிகளுக்கு மீறாமல் கரெக்டாக பாலை மூவ் பண்ணி கொண்டு போகணும், விளையாடணும் இல்லையா? அதுக்கு மேலே மனித உரிமை மீறல் ஆயிரும். அப்புறம் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் கடமையை செய்யும் பொழுது, அண்ணே வாங்கண்ணே உட்காருங்கண்ணே, என்ன இந்த மாதிரி சார் வீட்டில் நீங்கள் திருடினது உண்மையா? நீங்கள் 150 பவுன் திருடிருக்கீங்களே அப்படின்னா அவர் நான் திருடவே இல்லை அப்படிம்பார். அவர் எங்க பார்த்தீங்களா உங்கள் முன்னாடி தான் திருடவே இல்லை என்று சொல்கிறார், நாங்கள் என்னமே செய்ய முடியும்? ஆனால் கைரேகை கூட ஒத்து போகுதுங்க, அங்கே கைரேகை இருந்தது ஒத்து போகுதுங்க, சிசிடிவி கேமரா கூட இவர் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் தெரியுது, ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு என்ன சொல்லிக்கிறீங்க? சார் என்ன சார் பார்த்துட்டீங்க, நாலு தட்டுங்க சார், எனக்கு 150 பவுன் நகை போயிட்டு இருக்கு, அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, பிரியாணி வாங்கி கொடுப்பீங்க போட்டுருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே இது இன்னொரு நபருக்கு ஏற்பட்டிருந்தால், இதே போலீஸ் ஏதாவது ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணா, போலீஸுக்கு அடிக்கிறதுக்கு அவர் தான் கொடுத்தது யார்? இந்த போலீஸ் அதிகார மீறல் பண்றாங்க, மனித உரிமை மீறி விட்டார்கள், போலீஸ் மோசம், சஸ்பெண்ட் பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க சொல்லுவாங்க. அப்போ இரட்டை நிலைப்பாடு. உங்களுக்கு ரத்தம் வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு ரத்தம் வந்தா தக்காளி சட்னி. உங்க மன நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அப்ப நீங்க இப்படிலாம் சொல்லும் போது இப்ப நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீங்களே உங்களுடைய யுவத்துக்கே இதை விட்டு விடுகிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ மேலதிகாரிகளை கேட்கணுமா, இல்ல அங்க இருக்கிற போலீஸே முடிவு எடுத்துக்கலாமா? ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், புலன் விசாரணை காவல் அலுவலர், அவர் விசாரணை அதிகாரி இருக்கும்போது, அவர் எங்க போகும்போது அவர் தான் எல்லாம் ஆளினால் அழகுராஜா, அவர் தான் டிசைட் பண்ணணும் எல்லாத்தையுமே. ஆனால் மேலதிகாரி இருக்காங்க சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, இவர் தவறளித்து விடக்கூடாது என்பதற்கு, அவருடைய கைட் பண்றதுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றதுக்கு, சரியான முறையில் புலன் விசாரணையை நோக்கி இவர் எடுத்து வைப்பதற்கு வேண்டிய அறிவுரைகள்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த வழக்குல ஏன் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சீனுக்கு போகல, அந்த மர்டர் சீனுக்கு போகல என்று சொல்லி கூட ஒரு அலிகேஷன் நீங்க எல்லாம் பிரஸ்காரர்ல சொல்றீங்க இல்லையா? அதனாலதான் மாத்திட்டாங்க கூட நீங்க சொன்னீங்க. அப்படிலாம் இருக்காது, சான்ஸ் இல்ல. அடிஷனல் கமிஷனர் இருந்து ஜாயிண்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் எல்லாருமே அங்க போய் நின்னாங்க இல்லையா? அந்த சம்பவத்தை எல்லாம் போய் பார்த்தாங்க இல்லையா? அப்போ மேலதிகாரிகள் பழைய செக்ஷன் 36 சிஆர்பிசி பிரகாரம்
சூப்பர்வைசர் அதிகாரிகளுக்கு மேல்நிலை அதிகாரிகளுக்கு ஒரு கீழமை அதிகாரி ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கும் போது அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அறிவுரை தருவதற்கு அனைத்து அதிகாரங்களும் இவருக்குள்ள அதிகாரங்கள் அனைத்தும் தி பவர்ஸ் வெஸ்டட் வித் எ சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வெஸ்டட் வித் எ சுப்பீரியர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கு. எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது. ஸோ அவங்க சொல்லித்தான் இதை பண்ணாங்க அப்படின்னா அது ப்ரீ பிளான்டு. இந்த இதை போய் இறப்பை இப்படி அங்கே போய் போட்டிருப்பா தள்ளியிருப்பாருன்னு சூப்பர்வைசர் அதிகாரி மேலதிகாரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் ப்ரீ கன்சீவ்டு ப்ரீ டிட்டர்மைன்ட் மர்டர். ஆனால் இதுல ஐஓ அவர் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த புலனுசா அவர் தான் முடிவெடுத்து இந்த மாதிரி கொண்டு போகணும், இத்தனை மணிக்கு கொண்டு போகணும், அங்கே போய் இதெல்லாம் சீஸ் பண்ணணும். சீஸ் பண்ணும்போது நடந்ததுன்னா சடனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது இல்லையா, சர்ப்ரைஸா. அப்போ அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண வேண்டியது அவர் கடமை. இதுக்கு மேலதிகாரி பொறுப்பாக முடியாது. திருவேங்கடம் என்கவுண்டர்ல நிறைய எழுதப்படுறது என்னன்னா சார் நீங்க பாத்தீங்கன்னா பிரஸ்லயும் சரி அந்த சமூக ஊடகங்கள்லயும் சரி திருவேங்கடம் உயிரோடு இருந்திருந்தா இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கும், அவர் கொல்லப்பட்டதுனால சில உண்மைகள் மறைக்கப்படுது அப்படின்னு எழுதுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க?